வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணியே ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி பன்னு மாதிரி வந்திருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே செய்யாது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 4 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் வாழைப்பழம். உங்களுக்கு எந்த வாழைப்பழம் தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 கப் அளவுக்கு வாழைப்பழம் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. நல்ல பழுத்த பழமாக இருக்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழங்களை அதில் சேர்த்துருவோங்க. அதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சரியாக வெந்து முடிக்கிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் டைம் ஆகும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதே போல் வெந்துட்டு இருக்கும் பொழுது லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்பவும் சாஃப்டாக வேக தேவையில்லை. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வாழைப்பழம் நல்லா இனிப்பாக இருக்குது, அதனால் நான் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த நாட்டு சர்க்கரை நல்லா உருகிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்துட்டு வேக வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை ஏலக்காய் தூளோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதெல்லாம் ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பு இல்லாத தயிர். இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். தயிர் வந்துட்டு புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா, 1 ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக வேண்டி நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த தயிரோட ஈரப்பதத்திலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக சின்ன உருண்டை ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதே போல் எடுத்துட்டு மாவில் தட்டி கொடுத்துட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ பூரணத்தை இதில் ஊடால வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே போல் சுற்றி விட்டுக்குங்க. அந்த மாவு வந்துட்டு ஒன்றோட ஒன்று இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கடுக்காக எடுத்து ஒரு இடத்துல வச்சு இது போல் சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம கொழுக்கட்டை செய்கிற மாதிரி சேர்த்துட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த பூரணம் வெளியில் வராத அளவுக்கு இந்த அளவுக்கு தட்டி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா இதில் வச்சிடலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2 பக்கமே வெந்துருச்சு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது, ரொம்பவே சுவையாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.